செங்கற்பட்டு மாவட்டத்தில் விவசாயிகளினுடைய கோரிக்கை ஏற்று இன்றைக்கு அதாவது கீரப்பாக்கம் கிராமம் திருக்கதிக்குன்றம் தாலுகாவில் கீரப்பாக்கம் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலை இன்றைக்கு தொடங்கி நான் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்னைக்கு அந்த நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வச்சிருக்கிறோம். படிப்படியாக மாவட்டம் முழுவதும் 104க்கும் மேற்பட்ட நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஆரம்ப கட்ட பணி இன்னைக்கு நாங்கள் தொடங்கி வச்சிருக்கிறோம். குறிப்பா திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு சன்ன ரக நெல்லுக்கு தமிழக அரசு ஒரு குவிண்டாலுக்கு 100 ரூபாய் ஊக்கத்தொகை தந்து இன்னைக்கு 2310 ரூபாய் என நிர்ணயித்திருக்கிறது. அது மாதிரி பொது ரக நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 75 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி 2265 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விலை கூடுதலா தந்ததுனால அதுக்கு முன்ன தனியார் பிரைவேட்டா வியாபாரிகள் வாங்கி வெளியே கொடுப்பாங்க நெல்லை. இன்னைக்கு நல்ல விலை கிடைக்கிறதுனால விவசாயிகள் நேரடியா அரசுக்கே அந்த நெல்லெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான் நாங்கள் ஏற்கனவே ஒரு 20, 30, 35 தான் இருக்கும் கொள்முதல் நிலையம். இன்னைக்கு 104 நேரடி கொள்முதல் நிலையங்களை நாங்கள் அமைத்திருக்கிறோம். கடந்த ஆண்டு நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 117 நெல் கொள்முதல் நிலையங்களை அமைச்சு 1,45,145 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாங்கப்பட்ட விவசாயிகளுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கிறோன்னு சொன்னா 313 கோடி ரூபாய் அந்த விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலேயே அந்த பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. சொர்ணவாரி பருவத்தில் 26,619 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு 61 கோடி ரூபாய் அந்த வங்கி கணக்கிலே அந்த விவசாயிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக சம்பா பயிர் இந்த முறை கூடுதலாக கடந்த ஆண்டை விட கூடுதலாக நெல் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த சூழ்நிலையில எங்கெங்கெல்லாம் நெல் கொள்முதல் நிலையம் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் நம்முடைய அரசு அமைத்து தந்து விவசாயிகளுக்கு உதவி செய்ய இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த நெல் தான் நாங்கள் வாங்கிக்குவோம். அது வேற நெல், இது வேற. அப்படிலாம் இருக்குதாண்ணா, சிட்ட அடங்கல்ல பயிருன்னு ரெக்கார்ட் பண்ணிடுறாங்கல்ல, அதெல்லாம் நாங்கள் வாங்கிடுவோம். விவசாயிகள் மழையில பாதிக்கப்பட்டு நிறைய சேதமடைஞ்சிருக்கு பயிரெல்லாம். அவங்களுக்கு இழப்பீடு கேட்டுருக்காங்க, கோரிக்கை. அவங்க இன்சூரன்ஸ் பண்ணி தான் நிச்சயமா அவங்க எல்லாம் கிடைக்கும். சரி, இப்ப கொடுக்கணும், இன்னும் கொடுக்கல. இப்ப கணக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது, அரசுக்கு தந்திருக்கிறாங்க. விரைவில் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த உரிய தொகை கிடைப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆமா, இப்ப ஏற்கனவே நெல் சேமிப்பு கிடங்கு நம்முடைய மதுராந்தகம் சிலாவட்டத்துல 14.5 கோடி ரூபாயில ஏற்கனவே பாவம் அங்கங்க நஞ்சு போகுது. இதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட சொன்னோம். நாங்க நிறைய நெல் உற்பத்தி ஆகுது, விவசாயிகள் பாவம் அங்கங்க களங்கள்ல போட்டு மழை நேரம் திடீர்னு மழை வருகிற போது பாதிச்சு முளைச்சிடுது. அதனால நிரந்தரமா ஒரு தீர்வு காணன்னு சொன்னா பெரிய குடவுன்கள் தேவை. அதுக்கு முதல் கட்டமாக நம்ம ஆட்சி வந்த உடனே 14.5 கோடி ரூபாய் சிலாவட்டத்துல 15,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த கிடங்கு அங்க கட்டப்பட இப்ப டெண்டர்லாம் வச்சாச்சு, ஆரம்பிக்க போறாங்க. இப்ப கீரப்பாக்கத்துல இது மேய்க்கால் நிலம் என்பதால் அரசுக்கு சிஎல்ஏக்கெல்லாம் நாங்க அமைச்சிருக்கிறோம், ப்ரொபோசல் அமைச்சிருக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு 15,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அந்த நெல்முதல் நிலையங்கள் இங்கே அமைக்கப்பட இருக்கிறோம் என்பதை தெரிவித்து. மாவட்டத்தில் மொத்தம் நெல் கொள்முதல் எத்தனை இருக்கு? இப்ப எங்க பாருங்க, நம்ம இதுல இருக்குது. இப்ப 104 இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம்ல, 104 இப்ப நம்ம லிஸ்டே வந்துருச்சு. எந்தெந்த லிஸ்ட் இருக்குது லிஸ்ட். இன்னும் தேவைப்பட்டால் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அந்த நெல் கொள்முதல் அமைப்பதற்கு வேண்டிய நடவடிக்கை நம்முடைய அரசு மேற்கொள்ளும். கடந்த ஆண்டுகள்ல ஒரு மூட்டைக்கு இவ்வளவுன்னு சொல்லி விவசாயிகள் அதிகமான காசு வசூல் பண்ணப்பட்டதா பல குற்றச்சாட்டுகள். எங்க பல இடங்கள்ல ஒரு மூட்டைக்கு 50 ரூபான்ற இடத்துல 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் வசூல் பண்றாங்க. அது மாதிரி எங்கன்னா இருந்துன்னு சொன்னா சொல்லுங்க, யார் தப்பு பண்றாங்க நடவடிக்கை எடுக்கப்படும்.
குறிப்பிட்டு சொல்லுங்க மொத்தமா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.